தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் எனக்கு ஒரு அருமையான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்லேருந்து மாபெரும் வேலைவாய்ப்புக்கான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதை குறித்து நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த வேலைவாய்ப்புக்கான தகுதிகள் என்ன, சேலரி எவ்வளவு, எக்ஸாம் சிட்டி எங்கே இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல் விவரத்தையும் நம்ம ஷார்ட்டாக அன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இதற்கான விண்ணப்பங்களை எப்படி பதிவு செய்யலாங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அப்போனா தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். எஸ்பிஐ பேங்க்லேருந்து ஜூனியர் அசோசியேட், அதாவது கஸ்டம் சப்போர்ட் மற்றும் சேல்ஸுக்கான வேலைவாய்ப்பை குறித்து தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, என்றைக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான பதிவு செய்யக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா 17/12/2024 முதல் 7/1/2025 வரைக்கும், அதாவது டிசம்பர் 17 தொடங்கி ஜனவரி 7 வரைக்கும் அப்ளிகேஷனும் அதற்கான பேமெண்ட் ஃபீஸுக்கான டேட்டு, சரிங்களா, கடைசி தேதி 7/1/2025. அடுத்ததாக நம்ம வேக்கன்சிஸை எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எந்தெந்த சர்க்கிளில் கொடுத்துருக்குறாங்க, அது ரெகுலரில் எவ்வளோ, பேக்லாக் வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட இதில் சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. சர்க்கிளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 சர்க்கிள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம சென்னை சர்க்கிளில் வருவோம். சென்னை சர்க்கிளில் தமிழ்நாடு, புதுச்சேரி, ஸோ இவங்க 2 பேருமே இந்த சென்னை சர்க்கிளில் வருவாங்க. ஏதாவது தமிழ்நாடுக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா 336 வேக்கன்சிஸும், புதுச்சேரிக்கு 4 வேக்கன்சிஸும் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயும் பிடபிள்யூவும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி பேக்லாக் வேக்கன்சிஸ் இருக்குது. ஆனால் நம்ம தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் பேக்லாக் வேக்கன்சிஸ் இல்லை. மற்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் பேக்லாக் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா டெல்லி, லக்னோ, நியூ டெல்லி, அதாவது உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1794 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. இருக்கையிலே அதிக வேக்கன்சி அங்கே தான் இருக்குது, சரிங்களா. ஸோ அப்படி கேட்டகரி வைஸாக எஸ்சி எவ்வளோ, எஸ்டி எவ்வளோ, ஓபிசி எவ்வளோ, இடபிள்யூஎஸ் எவ்வளோ, ஜென்ரல் எவ்வளோ அப்படிங்கிறதையும் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்களோ, இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எஸ்சி 63, எஸ்டி 3, ஓபிசி 90 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ் 33, ஜென்ரலுக்கு 147 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் 336. ஸோ இப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக பிரிச்சுருக்கிறாங்க. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வருவீங்க, எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸோ அந்த இதில் மெயினாக ஏஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 20லேருந்து 28க்குள்ளே இருக்க வேண்டும். ஸோ இந்த ஏஜில் இருக்கணும். இப்போ அதாவது ஸ்டார்டிங் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/4/1996 1/4/2004 வரைக்கும் உள்ள நபர்கள், அதுக்குள்ளே ஏஜ் தான் ப்ரிஃபரன்ஸ். தான் 20க்கு கீழேயும் இருக்கக்கூடாது, 28க்கு மேலேயும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் வயது வரம்பு. இதில் தளர்வு கொடுத்துருக்குறாங்க. தளர்வு எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்களும், ஓபிசிக்கு 3 வருடங்களும், பிடபிள்யூபிடிக்கு ஜென்ரலும் இடபிள்யூஎஸ்ஸுக்கும் 10 வருடங்களும், பிடபிள்யூஎஸ்சி எஸ்டிக்கு 15 வருடங்களும், பிடபிள்யூடி ஓபிசிக்கு 13 வருடங்கள் கொடுத்துருக்காங்க. 7வது அதை அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேனும் டிசபிள் எக்ஸ் சர்வீஸ்மேனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து விடோ, டிவைஸ் உமன், அது மாதிரி செப்பரேட்டராக இருக்கிற உமன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ட்ரைனடு அப்ரண்டிஸ் இருப்பாங்களா எஸ்பிஐயில், ஸோ அவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதற்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடப்பிரிவில் நீங்கள் பட்டம் பெற்றிருக்க வேண்டும், சரிங்களா. ஸோ இதற்கு ஏதாவது ஒரு டிகிரி கட்டாயம் இருக்க வேண்டும். இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரைமரியில் எக்ஸாம் இருக்கும், அடுத்து மெயின் எக்ஸாம் இருக்கும், அடுத்து லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும், சரிங்களா. ஸோ இப்போது ப்ரைமரியில் எக்ஸாமுக்கு 100 மார்க்கு 100 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 hour டைம் அதுக்குள்ளே எழுதணும். ப்ரைமரி முடித்தவங்க அடுத்ததாக மெயின் எக்ஸாம் வரும். ஸோ ஃபேஸ் 2ல் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 கொஸ்டின், 200 மார்க்கு,
ரெண்டே முக்கால் மணி நேரம் டைமிங் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் எழுத வேண்டும். இதில் பாஸ் ஆனவங்க வந்து லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ்னு இருக்கும். ஸோ இந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வைப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்றால் கட்டாயம் தமிழ் நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ரி. ஸோ சேல்ரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 24,050 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி 64,480 வரைக்கும் இருக்கும். ஸோ பேசிக் சேல்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,730 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அடுத்ததாக இதற்கான ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூசி கேட்டகரிக்கு வந்து 750 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். சரிங்களா? மெயினாக கொடுத்துருக்காங்க நான் ரீஃபண்டபிள். சரிங்களா? ஸோ இது வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக எல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. இதில் மெயின் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த பேஜ் தான் வரும். ஸோ இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க எடிட்டிங் டீட்டெயிலாம் உண்டு. ஸோ எடிட்டிங் க்ளோசிங் டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம் சிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த எக்ஸாம் சிட்டி. ஸோ எக்ஸாம் சிட்டி, எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், கூடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் என்கிற இடத்துலலாம் கொடுத்துருக்குறாங்க. புதுச்சேரியில் கொடுத்துருக்குறாங்க. ஒரே சென்டர் தான் இருக்குது. ஸோ இதான் எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ அந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உள்ளே போகும். அந்த பேஜில் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் நேம் இருக்கும். ஸோ உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கிறதோ உங்கள் பேர் அதே போல் எழுதுங்க. இன்சில் வந்து லாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த லாஸ்ட் நேம் இருக்குங்க பார்த்தீங்களா? ஸோ அதை கொடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் கரெக்டாக ஃபஸ்ட் நேம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து மிடில் நேம் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து லாஸ்ட் நேம் உங்கள் இன்சில் இருந்துச்சுன்னா கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபுல் நேம் கீழே காமிக்கும், ஷோ ஆகும். அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருங்க. அது ரெண்டுமே கொடுத்ததுக்கப்புறம் கேப்சா கோடு எடுத்து சேவ் பண்ணிங்கன்னா ஓடிபி போகும். அதுக்கடுத்து ஃபோட்டோ சிக்னேச்சர். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டீட்டெயில்ஸுங்கிற காலத்தில் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ப்ரிவ்யூ. ஸோ நீங்கள் ஃபில் பண்ணது எல்லாமே வந்து ப்ரிவ்யூவாக ஒரு காலம் வரும். ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரூப்பு செக் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்ததாக நெக்ஸ்ட் பேஜ் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுடைய மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஐடி ப்ரூஃபை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட். ஸோ பேமெண்ட் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு வந்து இல்லை, மற்றவர்களுக்கு எல்லாமே உண்டு. ஸோ அதனால் அவர்களுக்கு வந்து நீங்கள் இந்த பேமெண்ட் பேஜ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆயிரும். ஜென்ரல் கேட்டகரியும் ஓபிசி இடபிள்யூசி எல்லாம் வந்து கட்டாயம் வந்து பேமெண்ட் வந்து 750 கட்ட வேண்டும். அதை நெட் பேங்கில் யூபியில் கட்டிக்கொள்ளுங்க. கட்டினதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ அதை எடுத்து சேவ் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டும் கிடையாது, அருமையான ஒரு வேலை வாய்ப்பு, அதுவும் நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த முறை. ஸோ இந்த முறை கட்டாயம் வந்து படித்து வெற்றி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தகவல் உங்களுக்கு மட்டும் இல்லை மற்றவர்களுக்கும் பயன்படுத்தும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.